இந்த பேஷண்ட்க்கு திடீர்னு வாயில எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ஹெட்ஏக் அண்ட் ஃபீவரும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருந்தாரு. இவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது மேல பேலட்ல, அதாவது மேல அன்னத்துல நிறைய பின் குத்துற மாதிரி பாயிண்டட் அல்சர்ஸ் இருந்தது. ஒரு கிளஸ்டர் ஆஃப் அல்சர்ஸ் 20 to 25 அல்சர்ஸ் பின் பாயிண்டடா இருந்தது. இது ஒரு ஹெர்பிஸ் வைரஸ்னால வர அல்சர்ஸ். காமன் கோல்டு வரும்போது நமக்கு ஃபீவர், சோர் த்ரோட், ஹெட்ஏக்ஸ் வர மாதிரி இந்த அல்சர்ஸ் வரும்போதும் ஃபீவர், ஹெட்ஏக் அண்ட் சோர் த்ரோட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வைரஸ்னால வரனால 7 to 14 டேஸ்ல அது தன்னால ஹீல் ஆயிடும். ஹோம் ரெமெடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வார்ம் வாட்டர்ல மைல்டா சால்ட் இல்ல பேக்கிங் சோடா போட்டு காகல் பண்ணலாம். வர்ஜின் கோகோனட் ஆயில் வச்சு மைல்டா ஸ்விஷ் பண்ணிட்டு ஸ்பிட் பண்ணிடலாம். நீங்க பிரஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் பில்டப் ஆகி இன்னும் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜென்டிலா அடல்ட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண முடியலன்னா பேபி டூத் பேஸ்ட்டை கொஞ்சமா யூஸ் பண்ணி சாஃப்ட் பிரஷ் வச்சு ஜென்டலா பிரஷ் பண்ணணும். மவுத் வாஷ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. ஸ்பைஸே இல்லாம மைல்டா பட்டர் மில்க் இல்ல கர்ட் ரைஸ் இதே மாதிரி சாப்பிடுங்க. மெயினா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெர்பெட்டிக் அல்சர்ஸ் வரும்போது உங்களோட யுட்டென்சில்ஸ், அதாவது டம்ளர்ஸ், ஸ்பூன்ஸ் அண்ட் பிளேட்ஸை இன்னொருத்தர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணாம இருங்க. ஏன்னா இது கண்டேஜியஸ்னால உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவும்.